வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். பல தடவை இதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இது நீங்கள் மனப்பாடமாக கேட்டால் கூட சொல்லுவீங்க. ஸ்தோத்திரம். ஆகவே 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கலாம். வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்ன எல்லாரும் பார்த்து சொல்லுங்க, எல்லாம். அல்லேலூயா. எல்லாம் புதிதாயின. 1 விட்டு 2 விட்டு 3 விட்டு 10 மட்டும் சுகமாக்கிட்டு 10 மட்டும் சரி பண்ணிட்டு மீதி இருக்கிற 5 விட்டுறதுல கிடையாது. 8 சரி பண்ணிட்டு 2 விட்டுறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அல்லேலூயா. புது சிருஷ்டின்னு சொல்லிட்டு அதோட விட்டா பரவாயில்ல, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தது, எல்லாம் புதிதாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. எல்லாம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையிலிருந்து டோட்டல் எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டாராம். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுதான் புது சிருஷ்டிக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் சரீரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் இங்க தெளிவுபட சொல்லுகிறேன், இருதயத்தை கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. வாயில் இருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் மாத்திட்டார், உதட கர்த்தர் மாத்திட்டார். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம் வேதத்துல. இருதயம், வாய், உதடு. அல்லேலூயா. இந்த 3ன் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே அடங்கி இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதை தான் ஸ்தோத்திரம் இருதயத்தில் கர்த்தர் பல இடங்களில இயேசு கிறிஸ்து போதனை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த இருதயம், வாய், உதடு, இது 3 தான் மனுஷனுடைய முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இருதயம் சிந்திக்குது. ஸ்தோத்திரம். வாய் என்ன பண்ணுது? ஸ்தோத்திரம் அசை போடுகிறது. உதடு என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் அதுக்கு தான் அது மெயினான காரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த 3ஐயும் ஒரு மனுஷன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். 3ஐயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, கர்த்தருடைய சமூகத்துல அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். மாற்றிவிட்ட நீங்களும் நானும் இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறோம், வாய் மாற்றப்பட்டிருக்கிறது, உதடுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லாம் மாற்றப்பட்டவர்களாக சுத்த ஸ்தோத்திரம் எல்லாம் புதுசா மாத்தி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?